இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் கடைவீதியில் உள்ள விஜயலட்சுமி ஹோட்டலில் தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் தீயணைப்புத் துறையினர் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். இந்த தீ விபத்து குறித்தான முழு விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சிவராமகிருஷ்ணன். வணக்கம் சிவராமகிருஷ்ணன், இந்த தீ விபத்தினால் யாருக்காவது பாதிப்பு ஏற்பட்டிருக்கா? விவரங்களை வழங்கலாம். வணக்கம். திருமயம் தாலுகா அலுவலகம் அருகே உணவகத்தில் சிலிண்டர் வெடித்ததால் உணவகம் தீப்பற்றி எரிந்தது. திருமயம் தீயணைப்பு துறையினர் தீயை அணைக்க போராட்டம் நடத்தி வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தாலுகா அலுவலகம் அருகே உள்ள விஜயலட்சுமி மெஸ் என்ற உணவகம் உள்ளது. அந்த உணவகத்தில் திடீரென தீப்பற்றி எரிந்தது. மலமளவென என அந்த தீ பரவியது. ஞாயிற்றுக்கிழமை கடை விடுமுறை என்பதால் கடையில் யாரும் இல்லாத நிலையில் அருகில் இருந்தவர்கள் உடனடியாக திருமயம் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவித்ததன் பேரில் தீயணைப்புத் துறையை தீ அணைக்க போராடி வந்தனர். இந்நிலையில் கடையின் உள்ளே இருந்த 5 சிலிண்டரில் 2 சிலிண்டர்கள் வெடித்து சிதறின. இதனால் மேலும் தீயை அதிகமாக பரவவே தீயை அணைக்க முடியாமல் தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்க போராடி வருகின்றனர். இன்னும் 3 சிலிண்டர்கள் கடையின் உள்ளே வெடிக்காமல் இருப்பதாக கூறப்படுகிறது. எந்நேரத்தில் வேண்டுமானாலும் 3 சிலிண்டர்கள் வெடிக்கலாம் என்ற நிலையில் தீயணைப்பு வீரர்கள் பதற்றத்துடன் தீயை அணைத்து வருகின்றனர். இந்த தீ விபத்தினால் இதுவரை எந்த பெரிய பாதிப்பும் ஏற்படவில்லை. இந்த தீ விபத்தினால் திருமயம் தாலுகா பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. விபத்து குறித்து போலீசாரும் விசாரித்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். டிசம்பர் 9 முதல் இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.